இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆகையால் தான் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கும்படி செய்திருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை என்ன? மிக பெரிய சர்வவல்ல தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனுடைய ரூபமாக இருந்தவர். அவர் என்ன செய்கிறார்? ஒரு நல்ல காரியத்திற்காக, அதாவது ஜனங்களை அழிவிலிருந்து மீட்பதற்காக அடிமையின் ரூபப்படுத்தி மனுஷர் சாயலாய் வந்து தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. தன்னை தாழ்த்தினாராம். மகா பெரியவர், சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறவர் அப்படி தன்னை தாழ்த்துகிறார். எதற்காக? ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்துவதற்காக, ஜனங்களை மீட்பதற்காக, அழிவின் குழியிலிருந்து ஜனங்களை ரட்சிப்பதற்காக அவர் தன்னையே தாழ்த்தினார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய விருப்பம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கணும். நல்ல காரியத்துக்காக நம்மை தாழ்த்துவது. இப்போ தாழ்மைனா என்ன? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. வெள்ளை சட்டை போட்டால் தாழ்மைம்பாங்க சிலர் தலையில் உட்காந்து தாழ்மைங்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். பிலிப்பியர் 2:3. ஒவ்வொருவரையும் என்னை விட அவங்க சூப்பர்ப்பா, என்னை விட அவங்க மேன்மையானவங்க அப்படின்ட்டு நினச்சி கனம் பண்ணுறோம் பாருங்கள். இதுதான் தாழ்மை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பைபிள் தெளிவாக டெஃபினிஷன் இருக்குது. நான் என்ன செய்யணும்? இந்த கேமரா எடுக்கிற பையனா, இவன் சின்ன பையன் அப்படின்னு நினைக்காம, என்னில் இவங்க பெரியவங்க, இவங்களுக்குன்னு கர்த்தர் இந்த ரோலை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கனப்படுத்தணும். இப்படி ஒவ்வொருவரும் ஒருவரை கனப்படுத்துகிறோமே, அதுதான் தாழ்மை. அது மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னா, மனதுருகுவது. ஏழைகளை, திக்கற்றவர்களை, வியாதியஸ்தர்களை காணும்போது மனதுருகுவது. இயேசு கிறிஸ்து சொன்னார், வெள்ளாடுகளையும் செம்பரியாடுகளையும் பிரிக்கிறார். வலது பக்கத்தில் இருக்கிற செம்பரியாட்டை பார்த்து சொல்கிறார், கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு உதவி செஞ்சீங்க. தாகமாக இருந்தேன், தண்ணீர் தந்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் வந்தீங்க. பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏழைகளை நினையுங்கள். இந்த நாட்களில் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். இதுவரை நாங்கள் ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு 5 பேரை காலேஜ் படிக்க வச்சுருக்கிறோம். காலேஜில் ஒருத்தர் படிக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனால் அது கிருபையினால் ஆண்டவர் செய்ய வைத்தார். வருஷத்துக்கு 100 பேருக்கு மேலே அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு ஒரு 1000 ரூபா மதிப்பிலான ட்ரெஸ்லாம் கொடுக்குறோம். பாருங்கள், இதெல்லாம் பெரிய கிருபை. அதே மாதிரி ஒரு 25-30 கணவனை இழந்தவர்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். பாருங்கள், உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா எங்களோடு நீங்கள் இணைந்து நீங்கள் இந்த காரியத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் இதை விசுவாசத்தை தான் செய்கிறோம், கர்த்தரையே சார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினார்னா நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, அது போகட்டும். பாருங்கள், இப்படி இந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்ம ஒவ்வொருவர்களையும் வரணும். ஒடுக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது, நெருக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது, திக்கற்றவர்களை பார்க்கும்போது நாம் உதவி செய்யணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. தேவ பக்தி என்ன? யாக்கோபு 1:27 வாசி பாருங்க. பரிசுத்தமாய் வாழ்வது, கரைதரை அற்ற வாழ்க்கை வாழ்வது நல்லது. இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி என்னென்னா, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும், அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களை விசாரிப்பது தான். நான் வாசிக்க பாருங்க, யாக்கோபு 1:27 ரொம்ப சூப்பராக இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பது நம்பர் 1. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்வது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. இதுதான்யா எந்த குறைவும் இல்லாமல் நிறைவான சுத்தமான பக்தியாம். எது? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, விசாரிப்பது. 2வது, கரைபடாதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது. இதான் சமநிலை கிறிஸ்துவ வாழ்க்கை. 2மே பேலன்ஸாக இருக்கணும். ஆண்டோட பிள்ளைங்க செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வந்துடும். ஆமென்.